குவைத்தில் தொழிலாளர்கள் தங்கியிருந்த கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் தென்னவனூரை சேர்ந்த ராமு உயிரிழந்துள்ளார். விசா முடிய 7 நாட்களே இருந்த நிலையில் அவர் இறந்தது குடும்பத்தினரை அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. விவரங்களுடைய நிகரான செய்தியாளர் வீரகுமரன் விவரம் என்ன? அதாவது கடந்த செவ்வாய் அன்று இரவு குவைத் நாட்டில் ஏற்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பில் போர் தீ விபத்து ஏற்பட்டது. அதில் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட உயிரிழந்த நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்த 7 வெளிநாட்டு வாசிகள் உயிரிழந்தனர். அதிலும் ராமநாதபுரம் மாவட்டம் சத்திரக்குடி வட்டம் தென்னவனூர் கிராமத்தைச் சேர்ந்த கருப்பனார் மகன் ராம் என்பவரும் அதில் உயிரிழந்திருக்கிறார். அவர் தற்போது கடந்த 26 ஆண்டுகளாக குவைத் நாட்டில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் பணிபுரிந்து வந்ததாக தெரிய வருகிறது. அவர் தற்போது ஜூன் 21ஆம் தேதி விசா முடித்துவிட்டு தமிழகம் திரும்ப இருந்த நிலையில் இந்த கோர விபத்தில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார். இந்த உயிரிழப்பு அவர் குடும்பத்தினுடைய பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து அவரது மகன் சரவணக் மனமுடையும் இருக்கிறார். அவரிடம் தற்போது கேட்கலாம். இந்த மாதிரி அப்பா குவைத் நாட்டுல போய் வேலை பார்த்துட்டு உயிரிழந்திருக்காங்க. இது உங்களுடைய குடும்பத்திற்கு எந்த மாதிரி இழப்பா இருக்குன்னு சொல்றதுக்கு வார்த்தை பேரிழப்பு நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதுக்கு முந்தின நாள் பேசுறவரு 21ஆம் தேதி நான் உன்னை மீட் பண்ணுவேன்டா, அவன் கூட நைட் உட்காந்து சாப்பிட வேண்டாம், சனிக்கிழமை மதுரைக்கு நீ வந்துருதா அப்படின்னு சொன்னவர் அடுத்த நாள் பேசவே இல்லை. 26 வருஷம் நீ பிரிஞ்சிருந்தவர் எவ்வளவு சந்தோஷத்துல இருந்திருப்பாரு, எவ்வளவு நிம்மதியில தூங்கி இருப்பாரு. வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, இன்னும் 10 நாள் தான் வேலைக்கு நம்ம வீட்டுக்கு போயிடுவோம், நிம்மதியா பொண்டாட்டி பிள்ளையோட இருப்போம் நினைச்சு இருந்தவர் இப்படி நடக்கணும் இந்த உலக நாடு நினைச்சாங்கல நான் நினைக்கவே இல்லை. அவரு இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னது இன்னும் நம்பவே முடியல. அப்பா என் கூட இருக்க மாதிரி அவருடைய இழப்பு அவருடைய குடும்பத்திற்கு பேரிழப்பா இருக்கிறது, நம்முடைய உறவினர்களுக்கும் பேரிழப்பா இருக்கிறது. இது குறித்து அவருடைய உடல் தற்போது கொச்சி விமான நிலையத்திற்கு 10:30 மணி அளவில் கொண்டு வரப்பட்டதாக இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக அவர்கள் என்ன செய்ய இருக்கிறாங்க உறவினர் தற்போது கேட்கலாம். சார் அவங்க குவைத் நாட்டில் வேலை செஞ்சுட்டு தற்போது இறந்த தகவல் பூதவுடன் வர இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக அவங்க குடும்பம் எவ்வாறான சிக்கல்களை சந்திக்க இருக்கிறது, அவர் இழப்பு எந்த பாதிக்கப்பட்டிருக்கிறது? மிகவும் ஏழ்மையான குடும்பம். 26 வருஷமா அவங்க மனைவி மக்கள் பிரிஞ்சு இருந்தது காரணம் ஒரு பொண்ணு ஒரு பையன். அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இது பண்றதே பெரிய விஷயம். அதுக்காக மட்டுமே அவர் வெளிநாட்டுல இருந்து பண்ணது பெரிய ஒரு பேரிழப்பு. அந்த ஃபேமிலிக்கு மட்டும் இல்ல, அந்த பகுதி சுற்று வட்டார மக்களுக்கு. 26 வருஷத்துல அவர் பெற்றதுன்னா பெருசா எதுவும் கிடையாது. இழந்தது கடைசி நேரத்துல நிம்மதியா மனைவி மக்களோட இருக்கலாம் நினைச்சவரு இப்ப இந்த பையனுடைய இதுதான் இப்ப மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இந்த பையனுக்கும் அவங்க அம்மாவுக்கும் அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. மத்திய மாநில அரசு தான் ஏதாவது ஒரு பேர் பண்ணி எங்களுக்கு பண உதவி எல்லாம் எதுவுமே இந்த குடும்பத்துக்கு தேவையில்லை. பணத்தை வச்சு எதுவுமே பண்ண போறதில்லை. பையன் படிச்சிருக்கிறாரு, அவருக்கு ஏதாவது அரசு சார்ந்த வேலை கிடைச்சுன்னா அந்த குடும்பத்துக்கு ஒரு இதா இருக்கு. அதுதான் இப்போதைக்கு எங்களுக்கு ஒற்றை கோரிக்கையே ஒண்ணுதான். அந்த பகுதி மக்கள் தற்போது அவர்கள் குடும்பத்தினர் என்ன கோருகிறார்கள், பண உதவியும் பெரிதாக தேவையில்லை எனவும் அதுக்கு படியாக அவருடைய மகனுக்கு அரசு வேலை பெற்றுத் தர வேண்டும் என குடும்பத்தினர் முழுமையாக தமிழக மத்திய மாநில அரசில் கோரிக்கை வைக்கின்றனர். அடுத்த கட்ட தகவலுக்கு உங்களை தொடர்பு கொள்றோம் வீரகுமரன். அடுத்ததாக குவைத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே நவல்பட்டு கிராமத்தை சேர்ந்த ராஜி என்பவர் உயிரிழந்துள்ளார். அடுத்த மாதம் வேலையை விட்டுவிட்டு வருவதாக கூறியவர் உயிரிழந்தது குடும்பத்தினரை வேதனையில் ஆழ்த்தியுள்ளது. விவரங்களுடைய நிகரான செய்தியாளர் விஜயகோபால், அவருடைய உடல் எப்போது கொண்டு வரப்பட இருக்கு? அடுத்த மாதம் வேலையை விட்டுட்டு குடும்பத்தோடு தங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறதா தகவல் இருக்கு. ஸோ அவருடைய பிளான் என்னவாக இருந்தது? தேவப்பிரியன், குவைத் நாட்டில் நடைபெற்ற இந்த பயங்கர தீ விபத்து என்பது உலகம் முழுவதுமே ஒரு மிகப்பெரிய கவனத்தை பெற்றுள்ளது. இந்நிலையில் இந்த பயங்கர தீ விபத்தில் திருச்சியை சேர்ந்த ஒருவர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாயுள்ளது. இந்த பகுதி மக்கள், குறிப்பாக திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே நவல்பட்டு அண்ணாநகர் கிராமத்தைச் சேர்ந்த இந்த பகுதி முழுவதுமே ஒரு சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். இவரை பொறுத்தவரை ராஜு என்பவர்
அவரது குடும்பத்தினர் மற்றும் உற்றார் உறவினர்கள் ஏற்படுத்தி இந்த தற்பொழுது உயிரிழந்த ராஜீவின் உடல் எப்போது வரும், அதை எப்படி கொண்டு வருவார்கள் என்பது குறிச்செல்லாம் நம்மளோட பேசுவதற்காக அவரது மூத்த மகன் குணத்தில் மரணம் வந்து கேட்போம். அப்பாவோட உயிரிழந்ததை பத்தி உறுதி பண்ணிட்டாங்களா, எப்போ வந்து அந்த உடல் கொண்டு வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. உயிரிழந்ததை பத்தி உறுதி பண்ணிட்டாங்களா, எப்போ வந்து அந்த உடல் கொண்டு வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க, அதை பத்தி சொல்லுங்க. அது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சார். கவர்மெண்ட்லேருந்து கலெக்டரேட்லேருந்து இப்போ தான் கால் பண்ணாங்க. நேற்று ஈவினிங்கே பார்த்தீங்க அப்படின்னா கலெக்டரேட்லேருந்து ஃபோன் பண்ணிட்டாங்க எங்களுக்கு. அவங்க சொன்னது எப்படின்னா கொச்சின் வந்துடும் உங்களுக்கு. கொச்சின்லேருந்து ரோட்வேஸில் அவங்க ஆம்புலன்ஸ் மூலிமா கொண்டு வந்துடுவாங்க. ஃபுல்லாகவே தமிழ்நாடு கவர்மெண்ட் உங்களுக்கு அண்டர்டேக்கன் பண்ணிக்கும். வீடு வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க சார். இப்போ இந்த டிரைவர் டீட்டெயில்ஸு நம்பர்ஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அவங்கள்ட்ட கால் பண்ணும்போது 12 மணி போல் தான் அங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் கன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் மட்டும் சொல்லியிருக்காங்க சார். மற்றபடி எத்தனை மணிக்கு வருங்கிற விஷயம் இன்னும் கன்ஃபார்மாக சொல்லலை நமக்கு. அதாவது இப்போ அப்பா வந்து கடந்த 12 வருஷமா அங்கே வேலை பார்த்தாரு. அடுத்த மாசத்துலேருந்து வேலையை விட்டுட்டு குடும்பத்தோட செட்டில் ஆயிடுறேன் அப்படி சொல்லியிருந்தாரு. அப்படி சொல்றாங்க, அதெல்லாம் உண்மையா? உண்மைதான் சார். அப்போ கடந்த 12 வருஷமாக அங்கே தான் இருந்தாங்க. இப்போ ஜூன் மாதம் 20ஆம் தேதியோட, ஜூலை மாதம் 20ஆம் தேதியோட அப்பாவுக்கு இது முடியுது, விசா கம்ப்ளீட் ஆகுது சார். அதோட வந்துடுறேன், இனிமேட்டு நான் போகல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார். அந்த நிலைமையில தான் இப்போ இது மாதிரி ஆகிப்போச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்ப இந்த கடைசியா எப்ப பேசினார் அவரு? இந்த சம்பவத்துக்கு முன்னாடி எப்ப பேசினார் அவரு? அதை பத்தி தகவல் இருக்கா? இப்போ முந்தா நாள் முதல் கொண்டு பேசினாங்க சார். ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு போகிறதுக்கு முன்னாடி பேசிட்டு தான் ஷிஃப்ட்டுக்கெலாம் போனாங்க. அது ஏர்லி மார்னிங் ஆனதுனால நாங்களாம், எங்களுக்கும் யாரும் தெரியாது இந்த விஷயம் நடந்து. எங்களுக்கு இந்த விஷயம் நடந்து எங்களுக்கு மதியானத்துக்கு மேலே தான் எங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு, அது தெரியும். நாங்கள் அதிலேருந்து ட்ரை பண்ணுறோம், அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறோம், ஃபோன் ரிங்கு போகுது, யாரும் எடுக்கலை, எதுவும் பேசலை. அங்கே உள்ளவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலுமே அவங்களுக்கும் விஷயம் தெரியல, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த அப்பா ஒர்க் பண்ணுற கம்பெனி என்பிடிசிங்கிற கம்பெனி அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு அடித்து பேசும்போது தான் சொன்னாங்க இந்த மாதிரி இல்லை, இஸ் நோ மோர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணோம். ஆனால் எங்களுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து உடனே சொல்லலை, கொஞ்சம் லேட் கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறம் லேட்டாக தான் சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அதை கடைசி அப்பா ஊருக்கு எப்போ வந்திருந்தாரு? ஏதோ விசேஷத்துக்காக வந்திருந்தாரா? அப்போ என்ன சொல்லிட்டு போனார்? அப்பா கடைசியாக என் கல்யாணத்துக்காக வந்திருந்தாங்க சார். கல்யாணம் முடிஞ்சு அப்பா போனாங்க. அடுத்து தம்பி கல்யாணம் அது வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் போக மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணியிருந்தோம். கல்யாணத்துக்காக ஏற்பாடெலாம் எல்லாம் பண்ணி வச்சுருந்தோம். நிச்சயம் பண்ணிடலாம், கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு. அதுக்குள்ளே இது மாதிரி ஆயிடுச்சு. தற்போது தேவப்பிரியன், இந்த பகுதி முழுவதுமே ஒரு சோகமான ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. குறிப்பாக அவரதுடைய உற்றார் உறவினர்கள் மிகவும் சோகத்தில் இருக்கிறார். இந்த பகுதி முழுவதுமே அழுகையும் கூக்குரலமாக இருக்கும் காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. தேவப்பிரியன், அடுத்த கட்ட தகவலுக்கு உங்கள் தொடர்பு கொள்கிற விஜயகோபால். இனி தொடர்ந்து மற்ற நேரலைகளை பார்க்கலாம். நெல்லை மாவட்டம் மாஞ்சோலையில் 5 தலைமுறைகளாக வசித்து வந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அங்கிருந்து வெளியேற தேயிலை தோட்ட நிர்வாகம் வழங்கிய அவகாசம் முடிவடைந்த நிலையில் 560